மணிகண்டன் பாலகுமார் சுபாஷ் அப்படின்ற யூடியூப் யூசர் ஊட்டிக்கு போற வழியில பேய பார்த்ததாக சொல்லி ஒரு வீடியோ இன்டர்நெட்ல உலா வருது. அந்த வீடியோ உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை டார்க் ரூம் 369 ப்ரொடக்ஷன் அப்படின்ற யூடியூப் யூசர் நவம்பர் 21, 2016 வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த குறிப்பிட்ட வீடியோவானது டிசம்பர் 1, 2015 கோஸ்ட் வேர்ல்டு மீடியா அப்படின்ற யூடியூப் சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கோஸ்ட் வேர்ல்டு மீடியா அப்படின்ற யூடியூப் சேனல்ல பல வீடியோக்களை அவங்க டெலீட் பண்ணிருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட வீடியோவானது முதல்ல இந்த சேனல்ல தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியல. ஆனால் இந்த சேனல்ல பேய் இருக்கிற மாதிரி நிறைய வீடியோக்களை இவங்க எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய ஆவை அலையிறதாக சொல்லி ஒரு வீடியோவையும் இவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவும் போலியான வீடியோ தான். இது போன்ற வீடியோக்களை நாமளும் எளிதாக எடிட் பண்ணி போட முடியும். இதெல்லாம் உண்மையான வீடியோக்கள் கிடையாது. ஊட்டி ரோட் சைட்ல பேய பார்த்ததா சொல்லப்பட்ட வீடியோவுடைய உண்மைத்தன்மையும் நம்ம ஆராயலாம். இந்த வீடியோவில் காசா கிராண்ட் எட்டர்னியா என்று ஒரு பில்டிங்கில் எழுதியிருக்கும். பைக்கை லெப்ட் எடுத்தவுடன் தேவ் சோலார் என்று எழுதியிருக்கும். இந்த குறிப்பிட்ட பில்டிங் ஆனது ஊட்டிக்கு போற வழியில கிடையாது. இது கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற காலப்பட்டி அப்படின்ற ஊர்ல உள்ள இடம். நைட் டைம்ல ஊட்டிக்கு போற வழியில வீடியோ எடுத்திருந்தா கூட மன்னிச்சிருக்கலாம். ஆனா ஊட்டிக்கு போறதுக்கு 80.5 கிலோமீட்டர் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே வீடியோவை ஆன் பண்ணிட்டு போனதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஊட்டிக்கு கரெக்டா 2.5 மணி நேரம் ஆகும். 2.5 மணி நேரம் யாராவது ரோட்ல வீடியோ எடுத்துட்டு அதுவும் இருட்டுக்குள்ள வீடியோ எடுத்துட்டு போவாங்களா? இந்த வீடியோல 2.5 மணி நேரத்துக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியானது காரணம் என்னன்னா அந்த பேய அவங்க ஷூட் பண்றதுக்காக தான் அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. முதல்ல வீடியோல அவங்க போயிட்டு இருக்கும் போது லெப்ட் சைட்ல பேய் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்த்துட்டு ஐயோ பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு வேகமா போவாங்க. அதுக்கப்புறமா பேய் கேரக்டரை ரோட்டோடைய லெப்ட் சைட்ல நிக்க வைக்கும் போது பேயை பார்த்து பயந்து போய் வண்டியை அந்த இடத்துல இருந்து திருப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. இந்த வீடியோல ஏன் 2 தடவையும் பேய் லெப்ட் சைட்ல இருந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க இதே வீடியோவை ரீக்ரியேட் பண்ணோம். நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா பேய் கேரக்டரை வண்டிக்கு ரைட் சைட்ல நிக்க வச்சு வீடியோ எடுத்தோம். எங்களுடைய வீடியோல ரைட் சைட்ல நின்ன பேய் கேரக்டர் கேமரால தெளிவா தெரியல. இதனால தான் இவங்களுடைய வீடியோல பேய நடிச்ச கேரக்டரை 2 முறையும் லெப்ட் சைட்லயே நிக்க வச்சு வீடியோ எடுத்திருந்தாங்க. பொதுவாக இந்தியால மேனுபேக்சர் செய்யப்பட்ட எல்லா வண்டிகள்லயும் லைட் ஆனது லெப்ட் சைடு தான் அதிகமா போக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது எதற்காக அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய வண்டிக்கு எதிர்த்தாப்புல வரவங்களுக்கு கண்ணு கூசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லெப்ட் சைட்ல லைட் அடிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் நம்மளுடைய ரோட் ரூல்ஸ் படி லெப்ட் சைட்ல தான் நம்ம வண்டியை ஓட்டணும். பேய் கேரக்டரை நடு ரோட்ல நிக்க வச்சு வீடியோ எடுக்கும் போது பேய்க்கு பக்கத்துல 20 to 30 அடி டிஸ்டன்ஸ்ல போகும்போதே வெறுங்கண்ல பார்க்கும்போது நமக்கு அங்க ஒரு உருவம் இருக்கிறது தெரியும். ஆனா கேமரால தெரியணும்னா 5 to 10 அடி டிஸ்டன்ஸ்ல போனா மட்டும்தான் கேமரால அந்த வெள்ளை கலர் உருவம் இருக்கிறது தெளிவா தெரியும். சோ பேய் நிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னா அந்த பேய் கேரக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ல போய் தான் வீடியோவை ஷூட் பண்ணிருப்பாங்க. பொதுவாக பேய் இருக்கிறத பார்த்தா அந்த இடத்த விட்டு அவங்க ஓடி இருப்பாங்களா இல்ல கேமரால தெளிவா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 to 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிட்டக்கு போய் எடுப்பாங்களா? அடுத்ததாக பேய் கேரக்டரா நடிக்கிறவங்க எப்பவுமே வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு தான் நடு ரோட்ல நிற்பாங்க. இதற்கு காரணம் என்னன்னா வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நடு ரோட்ல நின்னா மட்டும்தான் நம்மளுடைய வெஹிக்கல்ல உள்ள லைட் வெளிச்சத்துக்கு அது தெரியும். கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டா அதுல தெளிவா தெரியாது. அதனாலதான் இதுவரைக்கும் போட்ட எல்லா பேய் வீடியோக்கள்லயும் பேய்கள் வந்துட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு நடு ரோட்ல நிக்கிற மாதிரியே வீடியோ எடுத்திருந்தானுங்க. ஜூலை 14, 2019 SFIT டீம் கோஸ்ட் என்கவுண்டர் என்று ஒரு வீடியோவை அப்லோட் செஞ்சிருந்தோம். இந்த வீடியோவை நீங்க ரிவீல் பண்ணுங்க, இது உங்களுக்கான டாஸ்க் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற கேட்டகரியில ஆட் செஞ்சிருந்தோம். அதே போல இந்த வீடியோ போலியானது என்பதற்கான காரணத்தை சொல்ல சொல்லி பின் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ போலியானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுல குறிப்பா ராஜேஷ் MS, முகமது டேவிட் குமார், வெங்கடேஷ் வெங்கட், அனுப் A குமார், விவேக் S, ஜாக்ஸ்,
அஜித் குமார், சரவணன் ஜா, ஆரிவ் ஸ்மார்ட், மோஸ்ட் வாண்டட், வெள்ளிங்கிரி பிசிக்ஸ் போன்ற யூடியூப் யூசர் இந்த வீடியோ ஏன் ஃபேக் அப்படிங்கிறதுக்கு அழகான சில காரணங்களை லிஸ்ட் அவுட் செஞ்சிருந்தாங்க. நேத்திக்கு நாங்க அப்லோட் பண்ண இந்த வீடியோவை எப்படி எடுத்திருந்தோம் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். முதலில் பேயாக நடிக்கும் நபரை மரத்தின் அருகே நிற்க வைத்தோம். பின்னர் வெள்ளை வேஷ்டியை அவர் மீது மூடி நிற்கச் செய்தோம். பின்னர் ஒரு கதையோடு கேமராவை ஆன் செய்து வீடியோவை எடுத்தோம். நாங்கள் எடுத்த வீடியோவின் குவாலிட்டியும் கிளாரிட்டியும் அதிகமாக இருந்ததால் வீடியோவின் குவாலிட்டி மற்றும் கிளாரிட்டியை குறைப்பதற்கு பிக்சல் லெவலை குறைத்தோம். இந்த முறையில தான் இரவில் சாலையோரத்துல சாலையில் பேயை பார்த்ததாக கூறும் வீடியோக்களை உருவாக்குறாங்க. இந்த மாதிரியான 2 முறை பேய் வருகிற வீடியோவை கட் செய்யாம எடுக்கணும்னா அந்த லொகேஷனை பத்தின நாலேஜ் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தா போதும். முதல்ல வந்துட்டு இந்த பேய் கேரக்டர் வந்து இந்த மரத்துக்கு பக்கத்துல தான் நிக்க வச்சு எடுத்திருந்தோம். இது வந்துட்டு ரெகுலரா மக்கள் யூஸ் பண்ற ரோடு கிடையாது. இது வந்துட்டு ஒரு தெருவுடைய ரோடு. இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இந்த தெரு இருக்கும். இந்த தெருவோட இந்த வழியா உள்ள வந்துட்டு இந்த வழியா தான் உள்ள வந்தோம். இது வழியா உள்ள வரும்போது தான் இந்த மரத்துல வந்துட்டு ஆள் நிக்க வச்சு எடுத்திருந்தோம். ஸோ அது வழியா போயிட்டு அந்த ரோட்ல வந்து லெஃப்ட் சைட்ல அந்த ரோட்ல வந்து அப்படி லெஃப்ட் சைட்ல போக முடியும். அப்படி போயிட்டோம். நாங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இந்த ரோட்டு வழியா வந்தோம். 2வது தடவை பேய இந்த சைட்ல நிக்க வச்சு எடுத்தோம். ஸோ இந்த பக்கத்துல இருந்துட்டு அந்த நபரை நடந்து மெதுவா வந்து இந்த பக்கத்தை வந்து நிக்க முடியும். இப்படிதான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல ஒரு பேய் ஒயிட் கலர் சேலையை கட்டு நடு ரோட்ல நிற்கும். அப்ப ஒரு வண்டியில வந்தவர் பேய்க்கு பக்கத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு ஹை பீம் லோ பீம் அப்படின்னு மாத்தி பேய் நல்ல ஃபிகரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமா நமக்கு தெரிஞ்சாலே அமானுஷ்யமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சா பயப்படுவோம். அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். அது நல்லா இருக்குதா அப்படி சொல்லிட்டு லைட் எல்லாம் வந்துட்டு போக்கஸ் பண்ணி மாத்தி மாத்தி அடிச்சு கேமரால தெளிவா தெரியற வரைக்கும் அவன் நின்று பொறுமையாலாம் எடுத்துட்டு இருக்க மாட்டான். ஸோ இவ்வளவு பொறுமையா எடுத்ததுல இருந்தே நல்லா தெரியுது அந்த வீடியோ போலியான வீடியோ அப்படிங்கிறது. பொதுவாக பேய் கதை கேட்கறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயம்தான். பேய் கதை இல்லாத ஊரே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான பேய் கதைகள் இருக்கும். ஒரு வீட்டுல நாம ஒரு 10 நாள் இல்லாம போனாலே அந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்றது நம்ம ஊர்ல ரொம்பவே சாதாரண விஷயம். அப்படிதான் நிறைய பேய் கதைகள் இன்னைக்கு நம்மளை சுத்தி உலாவிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பேய் கதைகளை அடிப்படையா வச்சுதான் யூடியூப் சேனல்கள் வீடியோக்குள்ள உருவாக்கி யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. நாம கதையா கேட்டுட்டு இருந்த நிறைய விஷயத்த அவங்க நமக்கு விஷுவலா காமிக்கிறாங்க. ஸோ இவங்க எடுத்த வீடியோக்கள் எல்லாத்தையும் ஹை குவாலிட்டியில எடுத்து போட்டாங்கன்னா நமக்கு நல்லா தெளிவாவே தெரிஞ்சிடும் இந்த வீடியோ ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதோடைய குவாலிட்டியை கம்மி பண்ணி அப்லோட் பண்ணோம்னா இது உண்மையான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரெயின் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடும். இருட்டு நேரத்துல இலைக்கு மறைவுல நம்மளோட நிழலை பார்த்தே நாம பயப்படுவோம். அந்த மாதிரி தான் குவாலிட்டியை கம்மி பண்ணி ஒரு வீடியோவை நம்மள்கிட்ட காமிச்சு அதுல நாம இது வரைக்கும் ரெகுலரா கேட்காத சவுண்டுகளை ஆட் பண்ணி நம்மளை பயமுறுத்தி இந்த மாதிரியான வீடியோக்களை உருவாக்குறாங்க. என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த மாதிரியான வீடியோக்கள் உருவாக்குனா அது தப்பு கிடையாது. ஆனா இது மாதிரியான வீடியோக்கள் உண்மையிலேயே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ் எப்பொழுதும் எதிராக தான் இருக்கும். சமீபத்தில் நயன்தாரா அவங்க நடிச்ச ஐரா திரைப்படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒரு பேய் கதை எப்படி உருவாகுது, அந்த கதையை எப்படி வீடியோ பண்றாங்க, அதை வச்சு யூடியூப் சேனல்கள் எப்படி காசு பாக்குறாங்க அப்படிங்கறத அவங்க ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் போலியானதான். ஸோ கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.